ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இதே போல் ஒரு மெஷரிங் கப் எடுத்துருக்கிறேன். இந்த மெஷரிங் கப்போட அளவுக்கு 2 கப் அரிசி நான் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா அலசி விடுறேன். எல்லாம் நல்லா அலசியாச்சு. இனி இதில் உள்ள தண்ணீர் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். 2-3 தடவை தண்ணீர் விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நான் கொஞ்சமாக தண்ணீர் சேர்க்குறேன். 20-30 நிமிடம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இது ஊறுற கேப்பில் நம்ம பன்னீர் பிரியாணிக்கு தேவையான பன்னீர் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 250 கிராம் பன்னீர் சேர்க்குறேன். பன்னீரோட சைஸ் கொஞ்சம் சின்ன க்யூபாக எடுத்துருக்கிறேன். நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரியாணியில் சேர்த்தோம் அப்படின்னா பன்னீர் உடையாமல் வரும். அதனால பன்னீரை ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைடுமே பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம 20 நிமிடம் ஊற வச்சு அரிசி ரெடி ஆகிடுச்சு. இதில் உள்ள தண்ணீரெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பன்னீர் பிரியாணியை குக்கரில் நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். குக்கருக்கு பதிலாக நீங்கள் பேனில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இதை குக்கரில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது கூடவே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண நேரம் மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே இதில் சேர்க்குறேன். எண்ணெய் நெய் இரண்டும் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 1 பே லீஃப், கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். ஜீரகம் எல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுறேன். அப்புறமா இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்க்குறேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயங்கிறதுனால 1 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தது அப்படின்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா கண்ணாடி ஆகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்ப்போம். அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு இதில் அரை கப் அளவு பொடியாக நறுக்கிய கேரட், 1/4 கப் அளவு பொடியாக நறுக்கிய பீன்ஸ், அரை கப் அளவு பச்சை பட்டாணி சேர்க்குறேன். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் இதில் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் நல்லா வதக்கி விடுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா நல்லா காய்ந்த பட்டாணியை தண்ணீரில் நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுனால மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். கூடவே அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுறேன். அப்புறமா இதில் அரை கப் அளவு கொத்தமல்லி தழை, அரை கப் அளவு புதினா இலை சேர்க்குறேன். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி சேர்த்த பிறகு அரிசி உடையாமல் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா நம்ம எந்த மெஷரிங் கப்பில் அரிசியை எடுத்தோமோ அதே மெஷரிங் கப்பில் 4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா விசில் போன பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. விசில் நல்லா இறங்கிடுச்சு. இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதோட மனம் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்குது. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம பன்னீர் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இனி நான் இதை ஒரு பிளேட்டில் எடுக்கிறேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப எல்லாம் டைம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.